சரி, இப்போ திசைகள்ல வந்து இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட எந்த திசையிலேருந்து வரணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பிறக்கிறது ஒரு திசை, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு திசை, நம்மளுக்கு ஒரு லக்னம் இப்போ போயிட்டுருக்கு. லக்னம் மாற மாற ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த திசையிலிருந்து தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை வருவாங்க, அந்த பெண்ணும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாமா. உதாரணமாக ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு சைட்ல இருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகே. வடக்கு சைட்ல இருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த நிகழ்வையும் கொடுக்குமா? செவ்வாய் வந்து உச்சமா இருக்கார் சார், மகரத்தில் இருக்கார் சார், கிழக்கு திசையிலிருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். ஓகே. ஓகேங்களா? அது எந்த திசையில் அந்த அதிபதிகள் எங்க இருக்கிறார்களோ, அந்த ராசி எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் தேடணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரனை ஈர்த்து கொடுப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அப்போ கிழக்கு திசையிலேருந்து ஒரு வரன் வரும். ஓகேங்களா? அந்த வரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். வழிபாட்டு முறைகளை சொன்னது ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும் வகையில் இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி.